يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய இந்த அல் இஹ்சான் மதரசாவில சிறப்பாக நடைபெற்று வருகின்ற இந்த வாராந்திர நிகழ்வில தொடர்ந்து பங்கு பெற்று வருகின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ செல்வங்களே, சங்கைக்குரிய ஆலிமாக்களே, இந்த வாரம் ஒரு சிறப்பாக இளைஞர்களையும் இளைஞர்களுடைய மதரசாக்களை சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்ற ஆசிரியர்களையும் இணைத்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு விஷயங்கள் முக்கியத்துவப்படுத்தி பேசுவதற்கு இருந்தாலும் நம்முடைய இளைஞர் மதரசாவினுடைய மாணவர்கள் அவர்களுடைய அழகான வார்த்தைகளின் மூலமாக நிறைய தகவல்களை நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். அதுபோல என்னுடைய ஸ்பீச்சை தொடர்ந்தும் கூட உங்களுக்கு சில முக்கியமான நம்முடைய மதரசா சம்பந்தமான தகவல்கள் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு அடிப்படையில இன்றைக்கு ஒரு புனிதமிக்க மாதத்தை எதிர்கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம். அந்த ரமலான் சம்பந்தமான சில தகவல்களை உங்களுடைய கவனத்திற்கு நான் தருகின்றேன். பொதுவாக இந்த நிகழ்ச்சியில இளைஞர்கள், குழந்தைகள் நிறைய மதரசாவில நீங்க பார்த்தீர்கள் என்றால் சுமார் 450க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு இந்த மதரசா இயங்கி வருகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பிறக்கும் பொழுது பிள்ளைகள் அடல் ஃபித்ரா இயற்கையில தான் பிறக்கின்றார்களா, அவர்களை யுஹப்பிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி யூதர்களாக, கிறிஸ்தவர்களாக, நெருப்பு வணங்கிகளாக அவர்களுடைய பெற்றோர்கள் தான் மாற்றுகிறார்கள் என்கிற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கை. இந்த குழந்தைகளை நாம சரியாக வழிநடத்த தவறும் பட்சத்துல அந்த பிள்ளைகள் ஏற்படக்கூடிய சிந்தனை சிதறல்கள், குழப்பங்கள், அவர்கள் செல்கிற பாதையில் ஏற்படுகின்ற சங்கடங்கள் அனைத்திற்கும் பெற்றோர்கள் பொறுப்புதாரிகளாக மாறுகிறார்கள். குறிப்பாக தாய்மார்கள். இதைத்தான் இந்த ஹதீஸ் சொல்கிறது. அதனால இந்த மதரசாவுடைய விஷயத்துல நாம ரொம்ப கவனமாக என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளை அனுப்புவது, இது போன்ற நிகழ்ச்சிகளிலே ஆர்வம் ஊட்டுவது. இளைஞர்கள் இப்படி வந்து பேசுறாங்க, எனக்கு முன்னாடி பேசினவங்க ஃபுல்லா அரபு ஷேக் மாதிரி வந்து நின்று பேசுறாங்க, நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லாம் பயங்கரமா நினைஞ்சிருக்காங்க. ஒரு தலப்பா கட்டி இருந்தாங்க, பெரிய அபா போட்டிருந்தாங்க. நம்ம நானும் சட்டை ஓட்டினிக்க. ஏன்னா இங்க உஸ்தாதுமார்கள்லாம் வித்தியா இருக்காங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்களை இளைஞர்கள் லெவல பாருங்க. மண்டையிலேயே ஆட்டோ ஓட்டின மாதிரி தர்ற 2 கோடை போட்டுக்கிட்டு திரியக்கூடிய மக்களுக்கு மத்தியில, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில இந்த இளைஞர்கள் அழகாக அவங்க வந்து தங்களுடைய ஆடைகளை மாற்றி ஒரு அழகா வந்து நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கூச்சம் இல்லை. கூச்சம்னா நான் இது கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் அதை ஒட்டைக்கிறாங்க. நம்ம அழகான முறையில ஒரு வெள்ளை ஆடை அணிகிறோம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து அங்க உள்ள அந்த கலாச்சாரத்தை பேன்றதுல அவர்களுக்கு ஒரு பிரியம் இருக்கிறது. அழகான கண்ணியமான ஆடை அணிகிறதுல ஒரு பிரியம் இருக்கிறது. இதெல்லாம் சாதாரணமா ஏற்பட்டுருச்சான்னு கிடையாது. இது நீண்ட நாள் மதரசாக்களுடைய தொடர்பு, உஸ்தாதுமார்களினுடைய சரியான ஒரு கவனிப்பு, கண்காணிப்பு. எனக்கு முன்னாடி பேசினாரு, அன்பில் அண்ணன், அரவணைப்பில் அண்ணன், அன்பில் தாய், கண்டிப்பில் தந்தை, பயங்கரமா பேசினாங்களே. இப்படி எல்லாம் இருந்தா தான் என்ன செய்யும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். உண்மையிலதான் யாராக இருந்தாலும். அதனால அந்த சூழலை என்னைக்குமே நாம என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அழகான சூழலை நாம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். மதரசாவுடைய சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது, நல்ல நம் மக்களோடு நட்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்சானோடு இணைந்து செல்லக்கூடிய ஒரு பாதை பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தரணும். நீங்க கண்டிப்பா கடைசி வரைக்கும் இஹ்சானுக்கு துணையாக நிற்கணுங்கிறத வேண்டிக் கொண்டு
ரமலானுடைய மாதம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஆரம்பித்து விடும். எண்ணக்கூடிய நாட்களே வந்துருச்சு. ரமலான் போன ரமலான் சிறப்பான முறையில தொழுகைகளாக இருக்கலாம், இரவு நேர வணக்கங்கள்ல, குர்ஆன் ஓதுறதுல, இஸ்திக்ஃபார் செய்யறதுல, திக்ரு செய்யறதுல, எண்ணற்ற வகையில் தர்மம் செய்வதில் பல வகையில நாம நேரங்களையும் காலங்களையும் நாம் கழித்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு ரமலான் இப்பொழுது இன்னும் கொஞ்ச நாள்ல வர இருக்கிறது. ரமலானுடைய விஷயத்துல நாம சில முடிவுகளை எடுக்க வேண்டும். எப்பொழுதுமே இதுல ரொம்ப முன் ஏற்பாடோடு நாம இருக்கணும். இந்த நிறைய நேரங்கள் பேசல என்றாலும் சில தகவல்களை உங்களுடைய சிந்தனைக்கு தர விரும்புகின்றேன். அடிப்படையில் ரமலான்ல சிந்தனை மாற்றம் என்பது நமக்கு தேவை. இப்போ சஹர்ல சாப்பிடுறது, இரவு நேரத்துல வணங்குறது, தொழுகிறது எல்லாமே நம்ம டிஃபால்ட்டா செய்யறோம். எப்பவுமே நம்ம செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். ரமலான் நம்ம என்ன செய்ய போறோம்? இரவுல இன்ஷா அல்லாஹ் தராவிஹ் தொழ போறோம், கியாமுல் லைல்ல பிந்தின பத்திர நிக்க போறோம். இன்ஷா அல்லாஹ் கடந்த முறை 2 தடவை குர்ஆனை முடிச்சிருந்தா இந்த தடவை அதே 2 தடவை குறைஞ்சது முடிப்போம், அல்லது 1 தடவை முடிப்போம், அல்லது 3 தடவை குர்ஆன் ஓதுவோம். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஒன்று. ஆனால் ரமலான்ல இன்னும் சில தௌபாக்கள், பாவ மன்னிப்புகள் நம்ம செய்வோம். அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல, யா முஹம்மதே, யாருக்கு இந்த ஷஹ்ரு ரமலானுடைய மாதம் கிடைக்க பெற்று, ரமலான் மாதம் கிடைச்சிருச்சு. இப்போ ரமலான் துஆ செய்யா, அல்லாஹ் இந்த ரமலான் முழுசா எங்களை அடைய செய் கேட்கிறமா இல்லையா அல்லாஹ்ட்ட? ரமலான் அதுக்கு முன்னாடி போறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. மௌத்துங்கிறதுக்கு அவர்ஸ் கணக்கு, நிமிஷ கணக்கு தானே, வினாடி கணக்கு தானே. நின்றுகிட்டே இருந்த மாதிரி உட்கார்ந்துட்டு அவ்வளவுதான், அதான மௌத்து. அதனால ரமலான் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஹதீஸ்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் இந்த ரமலான் மாதத்தை அடைந்து, ரமலான் கிடைச்சிருச்சு, 29 நாள் அல்லது 30 நாள் கிடைச்சிருச்சு, பகல் முழுக்க நோன்பு நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, இரவு முழுக்க நின்று வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, அல்லாஹ்வோடு பள்ளியோடு மதரசாக்களோடு தொடர்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு, சஹர் நேரம் கிடைச்சிச்சு, புனிதமான நேரங்கள் கிடைச்சிச்சு, இஃப்தாருடைய நேரம் கிடைச்சிச்சு, எல்லாம் கிடைச்சு இந்த ரமலான் மாசம் ஒருத்தருக்கு கிடைக்குது. ஆனால் அவர் மரணிக்கிறார், அவருக்கு என்ன கிடைக்கல? பாவ மன்னிப்பு கிடைக்கல. எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. ரமலான் கிடைக்குது, ரமலானுடைய எல்லாம் கிடைக்குது, இரவுகள் கிடைக்குது, பகல் கிடைக்குது, இஃப்தார் நேரம் கிடைக்குது, சஹர் நேரம் கிடைக்குது, தொழுகை நேரங்கள் கிடைக்குது, லைலத்துல் கத்ர் கிடைக்குது. எல்லாமே கிடைச்ச ஒரு மனுஷன் அல்லது ஒரு பெண்ணு, ஒரு இளைஞன் அல்லது ஒரு இளம் பிள்ளை, இளம் பெண், அவங்களுக்கு தௌபா கிடைக்கல, ஒரு பாவ மன்னிப்பு கிடைக்கல என்று சொன்னால் அவன் நரகத்தில் நுழையட்டும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்றாங்க. அது என்ன விளங்குது அவங்களுக்கு? தொழுகை முக்கியம், குர்ஆன் ஓதுறது முக்கியம், இஸ்திக்பார் செய்யறது முக்கியம், நோன்பு பிடிக்கிறது முக்கியம், தர்மம் செய்யறது முக்கியம். எல்லாமே முக்கியமாக இருந்தாலும் நம்முடைய ஒற்றை இலக்கு என்னவாக இருக்கணும்னா, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு, தௌபா, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, களப்பற்ற முறையில தௌபாவை பெறுவதற்கு நாம் தயாராக வேண்டும். தயாராகும் இன்ஷா அல்லாஹ். அப்ப தௌபத்தன் நஸூஹானா என்ன அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கப்படுது. நுஅமான் பின் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, தௌபத்தன் நஸூஹானா என்ன? தௌபா அப்படின்னா டர்னிங் அப்படின்னு என்ற திருப்பு முனை என்ற அர்த்தம். தௌபானா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த தௌபா என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னவென்றால் மீறுதல் என்று அர்த்தம். திரும்புதல். ஒரு வண்டி ஓட்டிட்டு ஒருத்தர் போறாரு, அப்படியே வீராத்தர்ல போயிட்டே இருக்காரு, கிழக்க போய் இந்த ரோடு முட்டும் போது திரும்பி வராரு வைங்க, அதுக்கு பேர் என்னது? தௌபா தான். திரும்புதல், மீளுதல். எதுல இருந்து மீள்றது? அவரு தொழுகையில பேணிக்கை இல்லாம இருந்திருப்பாரு, சுபுவுக்கு பாங்கு சொல்லி இருக்கும், காதுல கேட்டாலும் கேட்காத மாதிரி தூங்கி இருப்பாரு, குர்ஆன் ஓதி இருக்க மாட்டாரு, திக்ர் செஞ்சிருக்க மாட்டாரு, கஞ்சராக இருந்திருப்பாரு, உறவுகளை துண்டிச்சு வாழ்ந்திருப்பாரு, சகோதரத்துவம் பேண மாட்டாரு. இப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் இருந்து மீறி அல்லாஹ்வுக்கு முரண் செய்யக்கூடிய காரியத்துல, பாவத்துல, புறம் பேசுறதுல,
கேவலமான காட்சிகள், ஆபாசமான காட்சிகள், மோசமான நடவடிக்கைகள், இவை கற்பை இழக்கக்கூடிய காரியங்கள். இது போன்ற கேவலங்கள்ல, அது போன்ற காட்சிகள்ல, சினிமாக்கள்ல, நாடகங்கள்ல, பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் என்று தான் போன போக்குல, கால் போன போக்குல, தான் தோன்றித்தனமாக மனோ இச்சைப்படி தங்களுடைய வாழ்க்கை அவர் அமைத்திருப்பார். ஆனால் திரும்ப மாட்டார். ஆனால் தொழுவார், நோன்பு வைப்பார், தர்மம் செய்வார், இரவு நேரத்தில் வணங்குவார், சகர் நேரத்தில் எழுந்திருப்பார், சகர் உண்ணுவார், எல்லாமும் செய்வார். ஆனால் தௌபாவை பெற மாட்டார். எவ்வளவு பெரிய நஷ்டம் பாருங்க. அப்ப தௌபா என்பது இலக்கா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமலான் எதை திருத்த போகிறது, எதிலிருந்து நம்மை மீட்டெடுக்க போகின்றது? ஐவேளை தொழுகையில் பேணிக்கு ஏற்று இருந்து என்னை தொழுகையாளியா மாத்த போதா? அல்ஹம்துலில்லாஹ். பாவங்களில் பொதுவோக்காக இருந்த என்னை பாவங்கள்ல இருந்து மீள வைக்க போகிறதா? அல்ஹம்துலில்லாஹ். மொபைல் யூஸ் பண்றங்கிற பேர்ல யார் பார்க்கிறார்? ரகசியம், மிக ரகசியம், கேவலம், ஆபாசம், நேரத்தை விரயம் செய்வது, கண்டது கணியதுகளிலே பொதுவோக்குத்தனமாக இருப்பது, பேஸ்புக் சாட்டுகள், ரகசிய சாட்டுகள், ரகசிய அரட்டைகள், ரகசிய தோழிகள், ரகசிய தோழர்கள், நண்பர்கள் என்று என்னுடைய கேவலமான பக்கங்களில் எந்த விதமான மாற்றத்தையும் இந்த ரமலான் தரவில்லை என்று சொன்னால் ரமலான் யூஸ் இல்ல. அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கிறோம். இந்த ரமலான் நம்மள மோசமாக்கி விட்டுரும். ரமலான் அடைகிறது எதுக்கோ அதுவே ரமலான் அடைகிறது எதுக்கு? சொர்க்கத்துக்கு போகணும், அல்லாஹ்வுக்கு பிரியமானவங்களா மாறணும். ரமலானு ரமலான நோக்கி போறதானே. அந்த ரமலான் என்ன செஞ்சிரும்னா அல்லாஹ் விட்டு போன தூரத்துல உனக்கு எந்த மாற்றமும் தராத இந்த ரமலான் வெறுமனே பசியோடு பட்டினியோடு. யாருக்கு பயனு? பசியோடு இருந்ததுனால அரிசி அப்படி மூட்டை கணக்குல நிறைய மூட்டையா டன் கணக்குல சேர்ந்து அப்படியே வானத்துக்கு போதா? யாருக்கு நஷ்டம்? யாரு தவறான பேச்சை, தவறான நடவடிக்கையை விடவில்லையோ அவர் பசியோடு பட்டினியோடு இருந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால சிந்தனை மாற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிந்தனையில என்னையா மாத்துச்சு? ரமலான் ரைட், நோன்பு ரைட், சதகா ரைட், இரவு வணக்கம் ரைட், குர்ஆன் ஓதுறது ஓகே, எல்லாம் சரி. சிந்தனையில மாற்றம் வரலைய. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அந்த ஒழுக்கமுள்ள ஒரு உம்மத்தாக, ஒழுக்கமுள்ள ஒரு குடும்பமாக, ஒழுக்கமுள்ள ஒரு குடும்ப தலைவியாக, ஒழுக்கமுள்ள ஒரு இளம் பெண்ணாக, ஒழுக்கமுள்ள இளைஞனாக உன்னை உருவாக்காத, மாற்றத்தை தராத ஒரு ரமலானாக இது நம்மை கடந்து போய்விட்டால் மிகப்பெரிய ஆபத்து. ஒரு சான்ஸ் கிடைக்கும் எல்லாருக்குமே. நம்ம திருந்துறதுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களை தருவான். அபு மெஹ்ஜன் அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அபு மெஹ்ஜன், இந்த அபு மெஹ்ஜன் என்கிற சஹாபி நல்ல மது அருந்துறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஆள். நிறைய மது குடிப்பாங்களாம். இவங்க மது குடிக்கிறதின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பனிஷ்மென்ட்க்கு உள்ளாயிருக்காங்க. மது குடிச்சா சவுக்கால் அடிப்பாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலேயே அபூபக்கர் ரலியல்லாஹு தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு காலத்துல உமர் ரலியல்லாஹு எதுக்குமே ரொம்ப ஷார்ப்பானவங்க, ரொம்ப கராரானவங்க, கண்டிப்பானவங்க. உமர் ரலியல்லாஹு இவங்களை தேட விட்டாங்க, ஆள் விட்டாங்க. ஆகா, உமர் ரலியல்லாஹு சிக்கிட்டா மாத்திக்குவோம் அப்படின்னு அபு மெஹ்ஜன் என்கிற ஒரு குடிகாரனாக இருந்த சஹாபி அவங்க ஓடுறாங்க. உமர் ரலியல்லாஹு சிக்க கூடாதுன்னு சொல்லி ஓடி கடைசில சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆளுகையின் கீழே மாட்டிக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தகவல் அனுப்புறாங்க, நீங்க அபு மெஹ்ஜனை பிடிச்சு கைது பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி. அபு மெஹ்ஜன் எங்க இருக்கிறாங்க? சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்களுக்கு குடிய விட முடியல. ஆனா அவங்க நினைக்கதான் செய்யறாங்க, நம்ம இந்த பாவத்துல இருந்து மீளணும், இந்த பாவத்துல இருந்து மீள. தௌபா என்பது ஒரு மனுஷனுக்குள்ள எவ்வளவு பெரிய மாற்றத்தை தரும். யாரையும் பாவின்னு ஒதுக்கிட முடியாது. நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, இவன் எப்படி இருக்கிறான் பெரிய பாவி அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. ஒரு தௌபா என்பது தெளிவாக இருந்து விட்டால் அல்லாஹ் நம்மளை எங்க கொண்டு போயிருவோம். நம்ம பாவம் செஞ்சிருப்போம், தொழுகை விட்டிருப்போம், தப்பா பேசியிருப்போம், கேவலமாக நடந்திருப்போம். ஆனால் உண்மையிலேயே ரப்பை அஞ்சு நாம தௌபா செஞ்சுட்டோம் வைங்களேன், அல்லாஹ்வுக்கு நாம யார மாறிடுவோம்? உலகத்திலே அவ்வளவு மாதிரி ஒரு பிரியமுள்ள அப்படி மாறிடுவோம். அல்லாஹ் அதை விரும்புறான். அல்லாஹ் கையேந்தணும். கையேந்தி அந்த சிந்தனை மாற்றம், அந்த விட்டுட்டு வரணும். நாம போன ரமலான் போச்சு, என்னத்தை விட்டு என்னத்தை மாறின,
எதன் பக்கம் நீ வந்த இதை விரும்ப. அபூ மிஹ்ஜன் ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. அப்பொழுது காதிசியா அப்படிங்கிற ஒரு யுத்தம் அறிவிக்கப்படுகிறது. எல்லாரும் யுத்தத்துக்கு போறாங்க. ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு போறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? அபூ மிஹ்ஜன் அரஸ்டட், ஜெயில்ல, அவங்க வீட்டு சிறையில் இருக்கிறாங்க. அபூ மிஹ்ஜன் ரலியல்லாஹு அன்ஹுவை பற்றி ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய மனைவிட்ட சொல்றாங்க, எப்பா பத்திரம், ரொம்ப கவனமா இருக்கணும், இவர் விஷயத்துல தனி கவனம் எடுத்துக்கொள், இவரை தப்பிக்க விட்டு விடாதே, இவர் உமர் ரலியல்லாஹு ஒப்படைக்கப்பட வேண்டிய அமானிதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யுத்தத்துக்கு போயாச்சு, காதிசியா யுத்தம். இந்த நேரத்துல அபூ மிஹ்ஜனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. தவறு செய்யக்கூடிய, பாவம் செய்யக்கூடிய, மோசமான காரியங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய எல்லா உள்ளங்களுக்கும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பு தருவான், சான்ஸ் தருவான். ரமலான் ஒரு சான்ஸ் தானே, ரமலான்ல ஒரு திரும்பறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. நாம என்ன செய்யறோங்கிறத யோசிக்கணும். அபூ மிஹ்ஜன் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவருக்கு குத்துது. என்னடா எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்காங்க, நம்மளால யுத்தத்துக்கு போக முடியலையே, நம்மளை இப்படி சிறையில் வச்சிருக்கிறாங்களே, ஏன் சிறையில் வச்சிருக்கிறாங்க? நாம கேவலம் மது அருந்துறதுனால தானே, தண்ணி இந்த மாதிரி குடி போதையில் இருக்கிறதுனால தானே. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு செய்து விட்டது என்னை. நான் களத்தில் நின்று யுத்தத்தின் செய்ய வேண்டிய நான் இன்றைக்கு சிறையில் அப்படி கட்டி போடப்பட்டிருக்கிறானே அப்படின்னு புலம்பி அவர் அந்த சான்ஸ தன்னை ரியலைஸ் பண்றார். ஆஹா, இது தப்பு, இது சரி பண்ணப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும் என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியை கூப்பிடுறாங்க, அம்மா சகோதரியே, என்னை தயவு செய்து அவிழ்த்து விடுங்கள், என்னை தயவு செய்து அவிழ்த்து விடுங்கள், நான் காதிசியா யுத்தத்திற்கு செல்கின்றேன். ஒருவேளை அந்த யுத்தத்தில் நான் இறந்து விட்டால் இந்த பாவியை அல்லாஹ் மன்னித்து விடுவான், இந்த பாவியை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒருவேளை இந்த யுத்தத்தில் இருந்து நான் மீண்டு வந்து விட்டால் ஹிலாஃபாவிலே ஒரு நல்ல படை வீரனை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். என்ன சொல்றாரு புரியுதா? நான் திரும்பிட்டேங்கிறார், என்னை விட்டுருங்க. உமர் அலி காலத்துல, அபூபக்கர் அலி காலத்துல திருந்தல, உமர் அலி காலத்துல நான் இப்ப திருந்தல, இப்ப நிக்கிறேன், இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா என்ன பண்றாங்க, நீண்ட யோசனைக்கு பிறகு அவிழ்த்து விட்டுறாங்க. யுத்தம்லாம் முடிஞ்சு போச்சு. ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்துட்டு மனைவிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது யுத்தத்தை பத்தி சொல்றாங்க. அந்த காதிசியா யுத்தம் எப்படி நடந்துச்சு, அதுல என்னென்ன காட்சிகள் எல்லாம் நான் பார்த்தேன்னு சொல்லும் பொழுது, திடீரென்று கருப்பு துணியை முகத்தில் கட்டி கொண்டு ஒரு வீரர் குதிரையில் வேகமா வந்தார். ஏன்னா அந்த குதிரையை கொடுத்து அனுப்புனதும் அந்த அம்மா தான். வாளையும் கேட்டு வாங்கிட்டு தான் போனாரு. இவங்க ஸஅத் பின் அபீ வக்காஸ் சொல்ற, திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, பயங்கரமா யுத்தம் செய்தார். அவர் எங்கெல்லாம் எந்த பகுதியில் நுழைந்தாரோ அந்த பகுதியில் உள்ள காபிர்கள் பின்னங்கால் பிட்டைகள் அடிக்க ஓடுறாங்க. அந்த அளவுக்கு வேகமா இருந்தாரு, பயங்கரமா யுத்தம் செஞ்சாரு. ஒரு கட்டத்தில் அவரை நான் பார்த்தேன், ஆனா அவரு ஷஹீதாவல, அவர் கொல்லப்படல. ஒரு கட்டத்தில் அவருடைய முகத்தை நான் பார்த்தேன், அவர் முகமும் வீட்டு சிறையில் இருக்கின்ற இதோ அபூ மிஹ்ஜனுடைய முகமும் ஒன்றாக இருந்தது. நான் அதனால உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி தம் மனைவிட்ட சொல்றாங்க, உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் யாரெல்லாம் பார்த்தேன், அபூ மிஹ்ஜன் இருக்காராம் பார்த்தா அவர் இருக்காரு, இவர மாதிரிதான் ஒருத்தர் அங்க பார்த்தேன்னு சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் ஒரு மனமாற்றத்தை கொடுத்து அவர் கையில காதிசியா யுத்தத்தில் மிக பெரும் வெற்றி. ஆனா அல்லாஹ் யாருக்கு எப்ப தருவான்னு தெரியல. நமக்கு அந்த மனமாற்றம் வந்துச்சுன்னு வைங்க, நாம பெரிய பொறுப்புதாரி ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். அப்படி அல்லாஹ் கபூல் செய்யட்டும். இந்த ரமலான் தௌபாக்குரிய ரமலானா இருக்கணும். அபூ மிஹ்ஜன் சொல்றாரு. உடனே அந்த மனைவி சொல்லிட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் அவுத்து விட்டேன், நீங்க பார்த்தது அபூ மிஹ்ஜனை தான். உடனே அவர் என்ன சொல்றாங்க, ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ மிஹ்ஜனா இவரா, இனிமேல் இவரை நான் சிறைபிடிக்க மாட்டேன், இவருக்கு நான் விடுதலை வழங்கி விடுகிறேன். விடுதலை வழங்கிட்டாங்க. அபூ மிஹ்ஜனும் திருந்தி விட்டார். தனக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை வழங்கிட்டார். ஒரு குடிகாரன், ஒரு மதுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒருவன், ஒரு கேவலமான ஒரு பாவிக்கு இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை ரப்பு வழங்கி விட்டான். இனியா குடிக்க மாட்டேன் முடிவெடுத்தது மட்டும் இல்லாம பிற்காலத்துல சொன்னாங்க, நான் மது குடிச்சு என்னுடைய நரம்புகள் மட்டும் தளராமல் இருந்திருந்தால் காதிசியா யுத்தம் இன்னும் சில நாட்கள் குறைவாகவே முடிந்திருக்கும், நான் இன்னும் நல்ல போராடி இருப்பேன்னு சொல்றாங்கிறது செய்தி. நாம வாழ்க்கையில என்ன நினைக்கணும்னா, எனக்கு இந்த மாதிரி ரப்பு எவ்வளவு வாய்ப்பு தரான், ஏன் தொழாம இருக்கிய, ஏன் நோன்பு சரியா வைக்காம இருக்கிறிய, பாவங்கள்ல மூழ்கி கிடைக்கின்றிய, நேரங்களை எல்லாம் விரயமாக்குகின்றாயே, பொறுப்புகள்ல கவனம் எடுக்காமல் இருக்கின்றாயே, நீ என்ன செய்ய போற? இப்ப இந்த மாசம் லாஸ்டா இருந்தா என்ன செய்வ, ரமலான் கடைசி என்கிற ஒரு நிலையில நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தௌபாவை நோக்கி நாம் விரைய வேண்டும். விரைவோமா இன்ஷா அல்லாஹ்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தௌபத்தன் நசூஹா என்றால் என்ன? தௌபத்தன் நசூஹா, கலப்பற்ற தௌபா என்றால் பாவத்தை விடுவதும் திரும்ப அந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதும். ஒரு தொழுகை காணிச்சார், அல்ல யா அல்லாஹ் இனிமே நான் சுபு தொழுவாம இருந்துட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் என்ன செய்யணும்? சுபு என்ன செய்யணும்? மறுநாள் யா அல்லாஹ் இன்னைக்கு நான் சுபு தொழாம இருந்துட்டேன், எல்லாரையும் மன்னிச்சிரு அப்படின்னா அதுக்கு பேர் தௌபத்தை நசுஹா. அது கள்ள தௌபா, நல்ல தௌபா கிடையாது. நல்ல தௌபா என்பது இன்ஷா அல்லாஹ் இனி விட மாட்டேன், முடிவெடுப்போம் இன்ஷா அல்லாஹ். இனி வட்டிக்கு அல்லாஹ் வட்டில இருந்து காப்பாத்துனா அடுத்து என்ன செய்யணும்? இனிமே போக மாட்டேன், முடிவெடுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வான். வமையத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களுக்கு எக்ஸிட்டை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் மீட்டெடுப்பது யார் வேலை? ரப்பு வேலை. அல்லாஹ் மீட்டெடுப்பான். 23 வருஷத்துல ஒட்டுமொத்த மக்கா, எந்த மக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரட்டி அடித்ததோ, சஹாபாக்களை விரட்டி அடித்ததோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா கூட செய்ய முடியாமல் ஒட்டகத்தின் அழுகி போன குடலை முதுகில் போட்டு அழிஞ்சினார்களோ, அந்த காபா காலில் வந்து விழுந்துச்சா இல்ல? அந்த காபாவுடைய சாவி விழுந்துச்சா இல்லையா? அப்ப நாம அல்லாஹ்வை அஞ்சினால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? நிறைய விஷயங்களை நமக்கு ஏற்படுத்தி தருவான் என்பதை நாம கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தௌபா, சிந்தனை மாற்றம் அவசியம். முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது, தக்வாவுடைய விஷயங்களில் கவனம் எடுக்க வேண்டும். தக்வா அல்லாஹ் சொல்லும் பொழுது நோன்பை லஅல்லக்கும் தத்தக்கூன் என்று சொல்கிறான். நோன்பு கடமையாக்கப்பட்டதின் பிரதான நோக்கம் இறையச்சம். நம்முடைய தௌபா சரியாகிவிட்டால் நம்முடைய அடுத்த கட்டம் இறையச்சம் தான். இறையச்சம்னா என்ன? சிம்பிளாக புரிந்து கொள்றது, ஹலால் ஹராமை பேணி நாம் வாழ்வது, அவ்வளவுதான். ஹலால் ஹராமை பேணி நம்ம என்ன செய்யறது? வாழ்றது. ஒரு கடைக்கு போறோம், வெளியூர்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடணும். நீங்க போய் மதுரையில போய் இறங்கி இருக்கிறியா, பிரியாணி சாப்பிட ஆசையா இருக்கு. இப்ப நீங்க என்ன செய்வியா? எந்த கடையில போய் சாப்பிடுவியா? ஹலாலா ஹராமான்னு பாப்பியா? 100% ஹலால் உள்ள போயிருக்கு, அப்படித்தானே? 100% ஹலால் சாப்பிடுறதுக்கு மட்டும் தானே கேக்குறேன். உடுக்கிறதுக்கு ஹலால் இருக்குது, பேசுறதுக்கு ஹலால் இருக்குது. எதனால பேசலாமா? எல்லாம் பேசும். மொபைல் கையில வச்சிருக்கு, எல்லா காலையும் அட்டன் பண்ணலாமா? 100% ஹலால்னு வரணும். அங்க அந்த அட்டன் பண்ணும் போது அந்த பச்சை கலர்ல என்ன வரணும்? 100% ஹலால்னு வந்தாது அட்டன். 100% ஹராம் என்ன செய்வியா? அப்ப முடிஞ்சு போச்சா கதை? ஸ்கிரீன்ல வரக்கூடிய படத்தெல்லாம் பார்க்க முடியுமா? அதுலயும் ஹலால் இருக்கு. 100% ஹலால். பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொன்னா நீ அப்படி நினைச்சுக்காதீங்க. அடுத்த என்ன ஆடு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொன்னா ஹலால் ஆயிரும். அதே மாதிரி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் படுறது ஹலால் ஆகாது. அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்திருப்பது. இந்த ஒரு சிந்தனை நமக்கு வேணுங்க. நம்ம வாழ்க்கையில மனிதருங்கிற அடிப்படையில சில குறைகள் இருக்கலாம். அல்லாஹ் நமக்கு சான்ஸ் தரதே திருந்துறதுக்கு தானே. அந்த சான்ஸை சரியா பயன்படுத்தி இறையச்சம் உள்ளவர் அல்லாஹ் சொல்றான், ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முன்ஃபிகீன வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். இறையச்சவாதி என்றால் யார்? பொறுமையாக இருப்பவர்கள், உண்மையை பேசுபவர்கள், கட்டுப்பட்டு நடப்பவர்கள், உள்ளச்சத்தோடு இருந்து கொள்பவர்கள். வல்கானிதீன் வல்முன்ஃபிகீன், அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகமாக செலவு செய்பவர்கள். வல்முஸ்தக்ஃபிரீன், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்பவர்கள். அதனால தக்வா என்கின்ற ஒரு நிலை நமக்கு வேண்டும். அதுக்கு முயற்சி போவோம் இன்ஷா அல்லாஹ். ஹலால் ஹராமை பேணி நம்முடைய வாழ்க்கை. நோம்புல அழகா பாடம். நோம்புல பழம் சாப்பிடுற காலை நம்ம வீட்டுக்கு போறோம், நோம்புல பகல்ல முதல் நோம்பு 5வது நோம்பு வச்சுக்கிடுங்க. வீட்டுல நல்ல குழு குழுன்னு தாகமா இருக்கு. ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்குது? நல்ல ஐஸ் மோர் இருக்கு. சாப்பிடலாமா? உங்க காசுல வாங்கினது சாப்பிடலாமா? ஏன் சாப்பிடக்கூடாது? ஹலால் தானுங்க. ஹலாலாகவே இருந்தாலும் பகலில் சாப்பிடுவது ஹராம். எவ்வளவு பெரிய கான்செப்ட் பாருங்க. அல்லாஹ் தடுத்தான் என்பதற்காக ஒரு ஹலாலே ஹராமாக இருக்கும் என்று சொன்னால் அப்ப சாதாரண காலங்களில் ஹராமு. இதுதான் பாயிண்ட். அல்லாஹ் சொன்னா செய்யணும். இதுதாங்க தக்குவா. இதையும் நாம நமக்கு பயிற்சிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் அப்படியே கொண்டு வரணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ள வளர்த்தாங்க, பேர புள்ள ஒரு பேச்சம்பளை எடுத்து வாயில போட்ட உடனே துப்பு, இது நமக்கு ஆகாது, பொது சொத்து. இந்த மாதிரி பிள்ளைகளை உருவாக்கணும், இளம் பிள்ளைகளை உருவாக்கணும், இளைஞர் சமுதாயத்தை உருவாக்கணும். இளைஞர் சமுதாயத்தை நாம் அப்படி கட்டமைத்து விட்டால் நம்முடைய பிள்ளைகள் அவங்க வருகாலம். நம்ம பிள்ளை வீட்டுல இருக்க குமரி பிள்ளைகளும் சொல்றோமா இல்லையா? அந்த குமரி பிள்ளைகளும் இந்த குமரம் பிள்ளைகளும் தானங்க வருங்காலம். எதிர்காலம் யாருங்க? நாம அவங்க நிப்பாங்க. அவங்களுக்கு சரியா செய்தியை சொல்லி கொடுக்கிறது நம்முடைய பொறுப்பு. செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.
அதுக்கு இந்த ரமலான் சூப்பரா இருக்கும். நம்மள இல்ல ஓடியா 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 சாப்பிடு, சகருக்கு உனக்கு காளைய பொரிச்சு வச்சிருக்கிற, மிளகு கறி வச்சிருக்கிற, எல்லாம் ஓடியா கும்பலா உட்காந்து சாப்பிட்டு நவைத்து சோமதி எல்லாம் சொல்ல வேண்டியது இல்ல. நோம்பு காணி நீயத்து வைக்கிறிய, என்ன நீயத்து வைக்கிற? இனிமே பாங்க சொல்லிடுவாங்க, சாப்பிடக்கூடாது. பாத்திமா ஆயிஷா அப்பா 8ஆம் படிக்கக்கூடிய 7ஆம் படிக்கக்கூடிய 5ஆம் படிக்கக்கூடிய அம்மா நாளைக்கு நான் நோம்பு பார்ப்பேன்னா சாப்பிடவே மாட்டேன், அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். வருதா இல்லையா? ஹலால் ஹலால் இதானங்க சிந்தனை. பிள்ளைகளுக்கு இளம் பிள்ளைகளுக்கு அப்படியே ஊட்டிடணும். அது ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளை, மார்க்கத்திற்காக அந்த பிள்ளைகள் இருக்க வேண்டும். அது பண்படுத்தக்கூடிய மாதம் ரமலான் மாதம், தக்வாவுக்குரிய மாதம். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இது ரொம்ப முக்கியமானது. 3வது நஃப்ஸுல் முத்மஇன்னா, நம்முடைய உள்ளம் நஃப்ஸ் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் இன்பம் காண வேண்டும். அல்லாஹ் கட்டுப்படுறத இன்பம். நோன்பு எப்படி இன்பம் தானே காணுது. நோன்பு பிடிச்சு என்ன சொல்றான்? நம்ம பிள்ளைங்க போன வருஷம் நோன்பு பிடிச்சா, நீ இந்த பிள்ளைகிட்ட கேளுங்க, நான் 5 நோன்பு பிடிச்சேன், சந்தோஷமா சொல்லும். நான் 5 நோம்பு. சின்ன பிள்ளைல சொல்றேன், எல்லாம் பெரிய ஆள் சொல்லிட்டு நான் 5 நோம்பு பிடிச்ச சந்தோஷம் அடிதான் போடணும். சின்ன பிள்ளைகிட்ட கேட்ட நான் 5 நோம்பு பிடிச்சேன், நான் 7 நோம்பு பிடிச்சேன், சந்தோஷம். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தீய பெண்கள் தங்களை வழிகேட்டிற்கு அழைக்கும் பொழுது சொன்னாங்க, அஹப்பு சிஜ்னு இலையா ரப், இறைவா இந்த பெண்கள் அழைக்கின்ற கேவலமான காரியத்தை விட எனக்கு சிறை சிறப்பு. நாங்க சிறை சிறப்பு இதான் பிரியம். நல்லது கஷ்டமா இருக்கட்டும், அதான் எனக்கு பிரியம். நம்ம நப்சு மாறிடும். வட்டி, நமக்கு வண்டி எடுத்துக்கப்பா, என்னப்பா வண்டி இந்தா எடுத்துக்க, 2 லட்சம் ரூபாய் வண்டி, நீ 2000 ரூபாய் கட்டி எடுத்துட்டு போடா அப்படின்றான். தேவையில்லை போ. 2 லட்சம் ரூபாய் வண்டியாக இருந்தாலும் சரி, என் மனசு ஏத்துக்காது. நான் சைக்கிள்லயே போயிட்டு போறேன், ஹலால். அது என்னது? ஹராம். நஃப்ஸுல் முத்மஇன்னா, நம்முடைய நஃப்ஸ் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயங்களில் வரக்கூடிய கஷ்டங்களை இன்பமாக பார்க்கும். நஃப்ஸுல் முத்மஇன்னா. இன்னொரு நஃப்ஸ் அம்மாரா, மோசமான நஃப்ஸ். நஃப்ஸுல் லவ்வாமா, கெட்ட நஃப்ஸ். நஃப்ஸுல் முத்மஇன்னாவாக நாம் இருக்கோம். அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்கா. யா அல்லாஹ் என்னுடைய நஃப்ஸுக்கு நீ என்ன செய்? இறையச்சத்தை கொடு. கேப்போமா இன்ஷா அல்லாஹ்? 3 விஷயத்தை உங்களுக்கு நான் வைத்திருக்க முக்கியமான தருணத்துல இந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க. என்ன எப்படிப்பட்ட தருணம் பாருங்க. ஒரு அரபி உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்ன அவங்க 2-3 அரபி பேசிட்டு போயிருக்கிறாங்க. பரிசு கொடுக்கறதுக்காக எல்லாம் காத்திருக்கா. பரிசு போட்டோன்னு வேற அசத்து சொல்லிட்டாரு, நீங்க பேசும்போது நான் பெற்றுனதெல்லாம் தூக்கிட்டு போவேன் பாத்துக்குன்னு சொல்லிட்டாப்ல. இவ்வளவு பயங்கரமான நேரத்துல இந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் உங்களை சந்திக்கிறதுல ஒரு 3 வாரம் பின்தங்கி போச்சு. ரொம்ப கவலையா தான் இருந்துச்சு. சாலிஹி அவர்களும் நம்முடைய பிரின்சிபால் அவர்கள்ட்டையும் பேசிட்டே இருந்த ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம உம்ரா பயணங்கள், இன்னும் சில பயணங்கள் இப்படி ஆகி போச்சு. அல்லாஹ் போதுமானவன். இந்த மாசம் ஒரு புனிதமான ஒரு வாரமாக ரமலானை எதிர்நோக்கக்கூடிய, ரமலானில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். 3 விஷயத்தை சொல்லி இருக்கின்றேன். ஒன்று தௌபா, மீளக்கூடிய மாதம். இந்த மாதம் என்னது? அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய மாதம், தவறிலிருந்து மீளக்கூடிய மாதம். நம்பர் 1. 2வது இறையச்சம், அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய கல்பை நாம் தயார்படுத்துறது, அதுக்கான ஒரு மாசம். 3வது நம்முடைய நஃப்ஸ் முத்மஇன்னாவாக இருக்க வேண்டும். நம்முடைய நஃப்ஸ் முத்மஇன்னாவாக இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களை உங்களுடைய கவனத்துக்கு நினைவுபடுத்தி கொண்டு, இந்த மேடை இளைஞர்களுக்கான மேடை, இளைஞர்களுடைய மதரசா, நம்முடைய மதரசாவினுடைய நிகழ்வை பறைசாற்றுகின்ற ஒரு மேடை. பல விங்குகள் இருக்கு இந்த மாசால. நீங்க எல்லாம் ஸ்டூடெண்ட் தானங்க, உங்களுக்கான நிகழ்ச்சி இன்னைக்கு கிடையாது, அப்படித்தானே? உண்டோ? அவர் அசரத்து சொல்லியிருக்கிறாங்க யார்கிட்ட? பிரின்சிபால்ட்ட. இது எங்க மேடை, இது இளைஞர்களுக்கான மேடை. அவங்க வருஷம் முழுக்க ஓடிட்டு இருக்கு. 7 வருஷமா போயிட்டு இருக்கு. 7 வருஷமா இளைஞர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில அந்த தம்பி வந்து பேசினா, 2 பேர் பேசினாங்க. அதுல ஒருத்தர் நமக்கு நல்ல வேண்டப்பட்டவர். அவருடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா பெயிண்ட் அடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, பெயிண்ட் அடிக்கிறதுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, எல்லாமே தொழில் தான். இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா அங்க இருக்கும் பத்தியா, அவங்க எழுத சொன்னவங்க அவர்தான் சொல்லியிருக்காப்புல. அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய பேர் சாமி பசீர் அங்க எழுதியிருக்க தெருமுக்கலாம். அந்த பணிகள்லாம் அந்த தம்பி தான் செய்றாரு. எனக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் பேசினார்ல, அந்த சகோதர இளைஞர்களை பத்தி பேசினாரு. அப்போ ஒரு பெயிண்டர் மைக்கு பிடிச்சி ஒரு அரபி மாதிரி வந்து நின்று நினைச்சாரு. வந்து ட்விட்டர் பேஸ்புக் எல்லாம் இருக்கிறாங்க, மக்கள் கல்ச்சர் பேசுறாரு. எவ்வளவு மகிழ்ச்சிங்க. பெயிண்ட் தான் அடிக்கணும். இன்னைக்கு வந்து ஆலிம்ஸா பேசி, நாளைக்கு இன்ஷால் நம்மளதான் தூக்கி சாப்பிட்டு முன்னாடி இருப்பாரு. அப்புறம் அவங்க தான் பேசுவாங்க சிறப்புரை. அந்த தயாரிப்புகள் எங்கிருந்து வருது? இந்த ப்ரொடக்ஷன் எங்க வருது? அந்த ஃபேக்டரி இதுதான். ஃபேக்டரியோட எம்டி அவர் தான்.
மேனேஜிங் டைரக்டர். அப்ப அந்த உருவாக்கம் இருக்குதா இல்லையா? அது ஆலிமாக்கள் இருக்கிறாங்க, இளம் பிள்ளைகளை செதுக்குகின்றார்கள், குழந்தைகளை செதுக்குவதற்கு ஹாஃபில்களை உருவாக்கும் உஸ்தாதுமார்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அது ஒரு அழகான ஒரு அமைப்புல இஹ்சான்ல நாம ஒன்றிணைஞ்சிருக்கிறோம். அவர்களுக்கான நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு. எல்லா வகையிலையும் நாம துஆ செய்யணும்னு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று. ரமலான் மாசம் வருது, மதரசாவை கெட்டியா புடிச்சுக்கிடுங்க இன்ஷாஅல்லாஹ். எப்பெல்லாம் உங்க பர்ஸ்ல இருந்து காசு போகுதோ அதுல ஒரு பங்கு எங்க போற மாதிரி பாத்துக்கிடுங்க, இஹ்சானுக்கு வர மாதிரி லிஸ்ட்லாம் உங்களுக்கு அனுப்பிடுவாங்களாம். என்னென்ன செலவுகள் இருக்கு, என்னென்ன உண்மைதானங்க, செலவுகள் இல்லாம என்ன இருக்குது? எல்லாவற்றுக்கும் உஸ்தாதுமார்கள் கிட்டத்தட்ட 30 ஆசிரியர்களுக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய ஒரு வீடை பிடிச்சு வச்சிருக்கோம். அங்க பின்னாடி வழக்கம் போல எங்க இரவு தொழுகை ஏற்பாடுகள் இருக்கின்றது. இங்கே நடக்கும். பின்னாடி உள்ள அந்த தெருல உள்ள வீட்லயும் தொழுகைகள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. அது சம்பந்தமான விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில நாம நிறைய செலவு பண்ணணும். ரமலானுடைய மாசத்துல நிறைய வழங்குங்க. குறிப்பாக மதரசாவை நீங்க கண்ணும் கருத்துமாக வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்கள் மதரசா, இது உங்கள் சொத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் தரட்டும். இந்த மதரசா நிர்வாகத்துக்கு அல்லாஹ் எல்லா விதமான பக்க பலங்களையும் தரட்டும். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையிலும் இறையச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சேர்ந்து கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில நாம் இணைந்து நம்முடைய இந்த மதரசாவுடைய வளர்ச்சி பாதையில தொடர்ந்து பயணிப்போம். அல்லாஹ் அதற்கு எல்லா விதமான வளங்களையும் நமக்கு தரட்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.